திண்டுக்கல்ல என்னதான் நடக்குது? ஒரு காலத்துல அசைக்க முடியாத ஒரு கோட்டையா இருந்த தொகுதி, அங்க ஒரு பெரிய தலைவர் இப்போ ஏன் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தெரியுது? நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் தேர்தல் கணக்கு வழக்குகள் கிடையாது. இது திண்டுக்கல் மண்ணோட நாடி துடிப்பை புரிஞ்சுக்கிற ஒரு முயற்சி. அங்க வாழ்ற மக்களோட மௌனமான குரல, அவங்க மனசுல இருக்கிற நிறைவேறாத ஆசைகளை நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த மாற்றத்தோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தேடி போலாம். இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. இது வெறும் ஒரு அரசியல் மாற்றம் இல்ல, ஒரு தலைமுறையோட மனசு எப்படி மாறுதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி. யோசிச்சு பாருங்க, அனுபவம் வாய்ந்த 3 தடவை தொடர்ச்சியா ஜெயிச்ச ஒரு தலைவரோட பிடி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தளர ஆரம்பிக்குது. அந்த தளர்வுக்கு பின்னாடி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத காரணங்கள் என்ன? அதைத்தான் நாம இன்னைக்கு ஒரு உடற்கூராய்வு செய்ய போறோம். திண்டுக்கல்னு சொன்னா நமக்கு பூட்டும் பிரியாணியும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இன்னைக்கு திண்டுக்கல் ஒரு முக்கியமான அரசியல் மாற்றத்துக்கான களமா மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பரபரப்பான நகர வாழ்க்கை, இன்னொரு பக்கம் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ற கிராமங்கள். இந்த 2 உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் தான் திண்டுக்கல்லோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. சரி, இப்போ களத்துல இருக்கிற முக்கியமான ஆளுமையை பத்தி பார்ப்போம். அதிமுகவை சேர்ந்த சீனிவாசன். அவர் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. பல வருஷமா திண்டுக்கல் அரசியல்ல ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருந்தவர். மக்களோட நாடி துடிப்ப நல்லா தெரிஞ்சவர்னு ஒரு பேர் அவருக்கு உண்டு. ஆனா காலம் மாறும்போது மக்களோட நாடி துடிப்பும் மாறும் இல்லையா? அந்த மாற்றம் அவருக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறது தான் இப்போதைய கேள்வி. இந்த பட்டியலை கொஞ்சம் பாருங்க. 3 தடவை தொடர் வெற்றி, அமைச்சர் பதவியில் இருந்த அனுபவம், ரொம்ப வலுவான ஒரு கட்சி அமைப்பு, அப்புறம் எல்லா சமூகங்களிடையும் இருக்கிற செல்வாக்கு. அதை விட முக்கியமா அந்த உள்ளக குறியீடுன்னு சொல்றது, அதாவது உள்ளூர்ல இருக்கிற அதிகார மையங்களோட ஒவ்வொரு அசைவையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு திறன். இதெல்லாம் ஒரு காலத்துல அவரோட வெற்றிக்கு அசைக்க முடியாத அடித்தளமா இருந்துச்சு. ஆனா காலம் மாறிடுச்சு. இப்போ இந்த பழங்களை அவருக்கு ஒரு பாரமா மாறிடுச்சா? மக்கள் இந்த நிலைத்தன்மையை விட ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்களா? சரி, தலைவரோட சுயவிவரம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையான கதை என்னன்னு எண்கள் தான் நமக்கு சொல்லும். ஏன்னா எண்கள் எப்பவுமே பொய் சொல்லாது. வாங்க திண்டுக்கலோட உண்மை கதைய, அந்த தொகுதியோட அடித்தளத்தில் ஏற்பட்டிருக்கிற சின்ன சின்ன விரிசல்களை இந்த எண்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வரைபடத்தை கொஞ்சம் கவனமா பாருங்க. 2016ல இருந்து 2021க்கு வரும்போது வாக்குகளோட எண்ணிக்கை பெருசா மாறல. ஆனா வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெற்றி வித்தியாசம் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இது ஒரு சாதாரண எச்சரிக்கை மணி இல்ல, இது ஒரு அபாயச்சங்கு. மக்கள் தங்களோட அதிருப்திய மெதுவா ஆனா ரொம்ப தெளிவா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கிறதுக்கு இதுதான் முதல் ஆதாரம். இதோ அடுத்த ஆதாரம். ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 4.5% குறைஞ்சிருக்கு. மக்கள் ஏன் ஓட்டு போட வரல? இது சோம்பேறித்தனம்னு சொல்லிட முடியாது. ஒருவேளை அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்களா? இல்ல களத்துல நிக்கிற யாருமே தங்களுக்கு சரியான பிரதிநிதி இல்லைன்னு நினைக்கிறாங்களா? இது நம்ம ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். ஜனநாயகத்து மேல மக்கள் வைக்கிற நம்பிக்கையோட அளவுகோல் தான் வாக்குப்பதிவு சதவீதம். அது குறையுதுன்னா நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா செதஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மக்கள் தொகை விவரங்களை பாருங்க. இது 2011 கணக்கெடுப்பு தான். ஆனா இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கலாம். இப்போ இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு, அவங்களோட தேவைகள் வேற. பெண்கள் முன்ன விட அதிகாரம் பெற்றிருக்காங்க, அவங்க எதிர்பார்ப்புகள் வேற. பாரம்பரிய வாக்கு வங்கிகளை மட்டுமே நம்பி இனி அரசியல் பண்ண முடியாது. ஒவ்வொரு வாக்காளரோட கண்ணியத்தையும் மதிக்கணும். அவங்க ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட தேவைகளையும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். அதுதான் உண்மையான மக்கள் பிரதிநிதித்துவத்தோட அடிப்படை. இது நம்ம அரசியலமைப்போட ஆன்மாவும் கூட. சரி, எண்கள் நமக்கு என்ன நடக்குதுன்னு காட்டிடுச்சு. இப்போ ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க நாம மக்களோட குரலை கேட்கணும். அவங்களோட அன்றாட பிரச்சனைகள் என்ன? அவங்க மனசுல நிறைவேறாம இருக்கிற கனவுகள் என்ன? அவங்க கோபத்துக்கு உண்மையான காரணம் என்ன? வாக்குறுதிகளுக்கும் நிஜமான செயல்பாட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய இடைவெளி தான் அவநம்பிக்கை பிறக்கிற இடம். இதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளி. இதை நாம செயல் திட்ட சோர்வுன்னு சொல்லலாம். அதாவது வாக்குறுதிகளை கேட்டு கேட்டு மக்களுக்கு ஒரு சோர்வு வந்துடுச்சு. திட்டங்கள் இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த திட்டங்கள் சரியான நேரத்துல சரியான ஆளுக்கு போய் சேருதாங்கிறது தான் கேள்வி. இனிமே 5 வருஷம் காத்திருக்க மக்கள் தயாரா இல்ல. அவங்களுக்கு உடனடி தீர்வுகள் தேவை. திட்டம் இருக்குன்னு சொல்றதை விட திட்டம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடுச்சான்னு கேட்கறது தான் உண்மையான நல்லாட்சி. தண்ணி அது உயிர், அது நம்ம வாழ்க்கையோட ஆதாரம். அந்த தண்ணியே கிடைக்கலன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? பல வருஷமா கிடப்புல போடப்பட்ட குடிநீர் திட்டங்கள், தண்ணி வராத குழாய்கள், தரமில்லாத நீர். திண்டுக்கல் மக்கள், குறிப்பா கிராமங்கள்ல இருக்கிற பெண்கள் இந்த கஷ்டத்தை தான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறாங்க. அடிப்படை தேவையான தண்ணிய கூட சரியா கொடுக்க முடியாத ஒரு நிர்வாகத்து மேல மக்கள் எப்படி நம்பிக்கை வைப்பாங்க? தண்ணி பிரச்சனை ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இளைஞர்களோட எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு. படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல, விவசாயமும் சரியா கை கொடுக்கல, கஷ்டப்பட்டு விளைவிச்ச பொருளை நல்ல விலைக்கு விற்கிறதுக்கு சரியான சாலை வசதி கூட இல்ல. இந்த சவால்கள் எல்லாமே வெறும் புள்ளி விவரங்கள் இல்ல, இது ஒவ்வொன்றும் ஒரு வாய்ப்பு. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குனா அவங்க திண்டுக்கலோட எதிர்காலத்தையே உருவாக்குவாங்க. கிராமப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்தினா அது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் ஒரு படி மேல கொண்டு போகும்.
சரி, பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும். இப்போ தீர்வுகளை பத்தி பேசுவோம். நாம டேட்டா மூலமா கண்டுபிடிச்ச இந்த நோய்களுக்கு சரியான மருந்து கொடுக்கறது எப்படி? திண்டுக்கல்ல ஒரு முன்மாதிரி தொகுதியா மாத்துறதுக்கான ஒரு தெளிவான செயல்திட்டம் எப்படி இருக்கணும்னு இப்ப பார்க்கலாம். இந்த பட்டியல் வெறும் வாக்குறுதிகள் இல்லை, இது ஒரு தெளிவான ஒப்பந்தம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கீட்டோட ஒரு காலக்கெடுவோட ஒரு தீர்வு. பாருங்க, குடிநீர் திட்டத்துக்கு 75 கோடி ரூபாய், சாலைகளுக்கு 100 கோடி ரூபாய், தொழிற்பூங்காவுக்கு 150 கோடி ரூபாய். இந்த திட்டங்கள் எல்லாம் வெறும் காகிதத்துல இல்ல, இதையெல்லாம் எப்படி எப்போ செயல்படுத்த போறோங்கிறதுக்கான ஒரு தெளிவான வரைபடம் இருக்கு. ஒவ்வொரு ரூபாயும் மக்களோட நலனுக்காக மட்டும்தான் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட செலவு செய்யப்படும். ஒரு நல்ல செயல்திட்டம் மட்டும் இருந்தா போதாது, அத மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்குதான் இந்த சதுர்முக கோட்பாடு. இது ஒரு 4 முனை தாக்குதல் மாதிரி. மக்களோட கோபம், நம்பிக்கை, கனவு, பாதுகாப்புன்னு அவங்களோட எல்லா விதமான உணர்வுகளையும் இது தொடும். இது ஒரு முழுமையான அணுகுமுறை. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். சிவன் மாதிரி ஊழலையும் திறமையின்மையும் அழிப்போம். விஷ்ணு மாதிரி ஏற்கனவே இருக்கிற நல்ல நலத்திட்டங்களை காத்து அது சரியா மக்களை சென்றடைதான்னு உறுதி செய்வோம். பிரம்மா மாதிரி இளைஞர்களோட திறனுக்கேத்த மாதிரி புதிய தொழிற்பூங்காக்கள், வேளாண் தொழில்நுட்ப பூங்காக்கள்னு ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்குவோம். கடைசியா துர்க்கை மாதிரி விவசாயிகள், பெண்கள், முதியவர்கள்னு நம்ம சமூகத்தோட அடித்தளமா இருக்கிறவங்கள பாதுகாப்போம். இது வெறும் அரசியல் செய்தி இல்ல, இது ஒரு நல்லாட்சிக்கான தத்துவம். நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அரசியல்ங்கிறது வெறும் தேர்தல் இல்ல, அது ஒரு சேவை. மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் அவங்களோட கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்குமான ஒரு பெரிய வாய்ப்பு. தேர்தல்ங்கிறது அந்த வாய்ப்பை பெறறதுக்கான ஒரு வழிதான். உண்மையான வெற்றிங்கிறது மக்களோட நம்பிக்கையை ஜெயிக்கிறதுல தான் இருக்கு. இந்த வரிய நல்ல மனசுல வச்சுக்கோங்க. தேர்தல்கள்ல கணக்கு போட்டு ஜெயிச்சிடலாம். ஆனா மக்களோட மனசை ஜெயிக்கிறதுக்கு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை உருவாக்குறது தான் ஒரு தலைவரோட உண்மையான வேலை. அந்த நம்பிக்கை ஒவ்வொரு குடிமகனோட தனிப்பட்ட தகவல்களையும் அவங்களோட தனியுரிமையும் மதிக்கிறதுல இருந்து தொடங்குது. அவங்களோட தரவுகளை அவங்களோட அனுமதியோட அவங்களோட நலனுக்காக மட்டுமே பயன்படுத்துறது தான் நம்பிக்கையை வளர்க்கும். இது இந்தியாவின் தரவு பாதுகாப்பு சட்டத்தோட அடிப்படை கொள்கையும் கூட. நாம நம்பிக்கையை உருவாக்குவோம், திண்டுக்கல்ல ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுவோம். இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். தரவுகள் மக்களோட தேவைகளை இவ்ளோ தெளிவா நமக்கு காட்டுது. அப்போ அதை நிறைவேற்ற ஒரு நல்லாட்சிக்கு உண்மையிலே தடையா இருக்கிறது எது? நாம எல்லாரும் இத பத்தி யோசிக்கணும். பதிலளிக்கக்கூடிய ஆளுமை சாத்தியம். திண்டுக்கல்ல அது சாத்தியம்னா இந்தியா முழுக்கவும் அது சாத்தியம்தான். நீங்கள் உங்கள் தொகுதியை மக்கள் மைய தலைமையாக மாற்றி அவர்களை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai@mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கத்திற்காக. நன்றி.